ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாவுக்கு நான் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு இல்லை, அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கு. கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதும் இதில் 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட 2 பச்சை மிளகாயை உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் மட்டும் இது வதங்கினா போதும். இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம், கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெசிபி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கும் போது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம கிரேவிக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு, தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிரேவி திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுடு தண்ணியில் அலசிட்டு சேர்க்கும்போது அந்த பால் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைக்கும். இப்போ பன்னீர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு டேஸ்ட் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கையால் நசுக்கிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது ஏடு வரும்ல, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா போதும். இது சேர்க்கும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ரிச் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.